செக்யூரிட்டி மாதிரி இருக்காரு. பட் அவருடைய முகத்துல அப்படி ஒரு பயம். ஏன்னு பார்த்தா அவர் ஏதோ ஒரு அறைக்குள்ள இருக்காரு. அந்த அறைக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய ஏர் வெண்ட் அவர் ஓபன் பண்ணிட்டே இருக்க. இவர் இருக்கக்கூடிய அறையிலேயே ஒரு கதவு இருக்கு. அத சேர் டேபிள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த கதவை ஏதோ ஒரு மிகப்பெரிய உருவம் இடிச்சுக்கிட்டு உள்ள வர மாதிரி இருக்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த ஏர் வெண்ட் ஓபன் பண்ணிடுறாரு. அது மூலமா தப்பிக்கவும் செஞ்சிடறாரு. அந்த ஏர் வெண்ட் வழியாவே தப்பிச்சு வேற ஒரு ரூமுக்கு வந்து இந்த பில்டிங்கை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய மர்ம உருவம் அவரை துரத்திக்கிட்டு வருது. அதை பார்த்த ஒரு அலற அப்படியே கட் பண்ணா இப்ப கண் முடிச்சு பாக்குறாரு. அவருடைய கை கால்கள் ஒரு சேர்ல கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் ஒண்ணு இப்படி இருக்கு. அந்த மாஸ்க் முழுக்க ரொட்டேட் ஆகுற மாதிரியான பயங்கர ஷார்ப்பான பிளேட்ஸ் எல்லாம் இப்படி இருக்க. கொஞ்ச நேரத்துல அந்த மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய முகத்துல பொருந்தது. அவர் வெளி தாங்க முடியாம பயங்கரமா கதற. இந்த இடத்துல டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைட்டில் கார்ட்லயே ஆக்சுவலி இது என்ன இடம் அப்படின்றத இப்ப காட்டுறாங்க. அப்படி லைட் எல்லாம் ஆன் ஆகுது. பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ஸ், குழந்தைங்க விளையாடக்கூடிய கேம்ஸ், இந்த ஆர்கேட் கேம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் தெரியுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அவங்க கைப்பட வரைஞ்ச டிராயிங்ஸும் நிறைய இருக்குது. இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோவான மைக்க காட்டுறாங்க. அவர் தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறார். அப்படி கண் முழிக்கும் போதே அவருக்கு பெட்டுக்கு மேல சீலிங்லேயே இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த போஸ்டருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போ மைக்க பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மைக்குடைய அம்மா அப்பா ரீசெண்டா தான் இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவே மைக்குடைய வாழ்க்கையில பல சோகங்கள். அவனுக்குன்னு சொந்தம் சொல்லிட்டு சொல்லிக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதே அவனுடைய குட்டி தங்கச்சி மட்டும்தான். தன்னுடைய அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய தங்கச்சியை எப்படியாவது பாத்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அதுலயே அவனுக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இவனுடைய டிராமா. அது என்ன டிராமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இவன் ஆக்சுவலி ஒரு மால்ல வந்து செக்யூரிட்டியா இருக்கான். அப்படி அவன் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் தனியா இருக்கிற காட்சியை அவன் பாக்குறான். அவனே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி தெரியுது. அப்ப திடீர்னு ஒரு நபர் வந்து அந்த பையனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனதை பார்த்த உடனே இவனுக்கு எங்க இருந்து தான் கோவம் வந்ததுன்னு தெரியல. அப்படியே வேகமா ஓடி போயிட்டு அவனுக்கு ஒரு ஸ்பேரை போட்டு மூஞ்சிலேயே பக்குன்னு குத்துறான். இவனுக்கு இவ்வளவு கோவம் வருதுதான் ஆக்சுவலி இவனுடைய டிராமாவே. அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஆளுக்கு வேலை போயிடுச்சு. சோ அதனாலே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஸ்டீவன் ஒரு நபர் கிட்ட தான் இவர் அனுப்பி வச்சிருக்காங்க. அவரை வந்து நம்ம ஹீரோடைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு ஏன் உனக்கு இவ்வளவு கோவம், எதுக்கு இப்படி கோவம் வருது, ஏன் அவரை போட்டு அப்படி அடிச்சு, அதுவும் அவருடைய பையன் முன்னாடி அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் போதுதான் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயமே புரிய வருது. நம்ம ஹீரோ போட்டு அடிச்சது அந்த சின்ன பையனை கடத்திட்டு போக ட்ரை பண்ணவன கிடையாது. அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போனா அவங்க அப்பாவே போட்டு அடிச்சிருக்கான். சாரி, அந்த பையனை அவரு கடத்திட்டு போற மாதிரி தெரிஞ்சிச்சு, அப்பா மாதிரி தெரியல, அதனால தான் கோவப்பட்டு அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு நிமிஷம் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஸ்டீவ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி நேம் படிக்கும் போதுதான் ஓகே காஃபி குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இவங்களுடைய ஃபேமிலி ஆல்ரெடி இவருக்கு ஸ்டீவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சரி, உன்னுடைய பிரச்சனை என்னன்றது எனக்கு புரியுது. எங்க போனாலும் கோவம், யாராச்சும் போயிட்டு இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிடுற, அதனாலேயே ஒரு வேலையிலும் நீ நிரந்தரமா இல்ல. ஆனா உனக்குன்னு என்கிட்ட ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஊர்லயே 80s காலகட்டத்துல இருந்த ஒரு மால் ஒண்ணு இருக்கும். ஃப்ரெடிஸ் ஃபேஸ் பியர்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட, அதுவும் 80sல உருவாக்கப்பட்ட ஒரு மால். ஆனா இப்போ அது கைவிடப்பட்டதாகவும் பட் ஆனா வந்து அதுக்குள்ள இருந்த எக்யூப்மெண்ட்ஸ், பொம்மைங்க இதெல்லாம் இன்னுமே அப்படியே இருக்கிறதாகவும் அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். அதுவும் நைட் ஷிஃப்ட் மட்டும் தான். அங்க நீ அடிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீ அங்க போகணும், யாரோ ராத்திரில உள்ள வந்து பொருட்களை திருடி போகாம பாத்துக்கணும், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாபை வந்து டினை பண்ணிடுறான். ஏன்னா நைட் ஷிஃப்ட்ன்றதுனால. ஏன்னா பகல் முழுக்க வேலை செய்யற இவன் தன்னுடைய தங்கச்சியை நைட்லயாச்சும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சோ அதனால இந்த வேலை வேணாம் சொல்லிட்டு போக, சரி ஒருவேளை நீ மனசு மாறினா என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீவும் கார்டு கொடுக்குறாரு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப நேரா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி டோர்லயே ஒரு நோட்டீஸ் ஒன்னு இருக்குது. இப்ப நம்ம மைக் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த நோட்டீஸ். ஆக்சுவலி இந்த மைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தை மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மைக் கூட அவனுடைய தங்கச்சி வளரக்கூடாது, அவளை ஃபுல் கஸ்டடியில அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் தான் இது. அந்த நோட்டீஸை பார்த்தோன்னா நம்மளால அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு இப்ப நேரா உள்ள வராரு. அப்படி உள்ள வரும்போது ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுல இல்லாதப்போ நம்ம தங்கச்சியை பாத்துக்கிறதுக்கு ஒரு பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த பேபி சிட்டர் தான் நம்ம ஹீரோ வந்தாலும் அவங்க பாய் சொல்லிட்டு கிளம்பி போக இப்ப நேரம் தங்கச்சியை மீட் பண்ணதுக்காக தான் நம்ம மைக் போறான். அங்க போய் பார்த்தா அவ வந்து கிரையன்ஸ் வச்சுக்கிட்டு அவ பார்ட்னர் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுடைய வேலையே இதுதான். எப்பவுமே தனிமையில் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு டிராயிங் வரைஞ்சி அந்த வரையப்பட்ட கேரக்டருங்க கூட பேசிட்டு இருக்கிறது தான் இவளுடைய வேலையே. சோ இவன் போயிட்டு புடுங்குறான் கிரையன்ஸ் எல்லாம், போதும் வரைஞ்சது, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா வந்து நான் வரைஞ்சிட்டு இருக்கேன்ல, என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அடம் பிடிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு படுக்க வந்துடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ படுக்க வரும்போதுதான் இப்போ ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பழைய சாங் மாதிரி இருக்கு, அதே டேப் ரெக்கார்டர்ல பிளே பண்றான். அதுக்கப்புறமா ஒரு விதமான டேப்லெட் எடுத்துக்கிறான். கடைசியா அப்படியே படுத்துக்கிட்டு சீலிங்கே பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க மேல ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குது, ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர். அதையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி மயக்கத்திலே இப்ப அவன் கண்ணை மூடுறான். என்னன்னு பார்த்தா இப்ப அந்த போஸ்டர்ல இருந்த அந்த காடானது வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய கனவுல வருது. இந்த போஸ்டருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதையை தான் இப்ப காட்டுறாங்க. இந்த கனவுல நம்ம ஹீரோ ரொம்பவும் குட்டியா இருக்கான். குறிப்பா சொல்ல போனா அதுதான் அவன் வந்து கடைசியா சந்தோஷமா இருந்த ஒரு மூமெண்ட் மாதிரி தெரியுது. தன்னுடைய ஃபேமிலி கூட
வீடியோல அவன் ஒரு காட்டு பகுதிக்குள்ள கேம்பிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய அம்மா அப்பா குட்டி தம்பி எல்லாருமே இருக்காங்க. அப்ப அம்மா அப்பா ரொம்ப பிஸியா இருந்ததுனால டேய் தம்பி அங்க தனியா விளையாடிட்டு இருக்கான், போய் தம்பியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் தன்னுடைய தம்பியை பாத்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து பாத்திருக்கான். ஆனா அந்த இடத்துல யாரோ ஒரு மர்ம நபர் நம்ம ஹீரோடைய தம்பியை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவனை கடத்திட்டு போயிருக்காங்க. இவனும் பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடி இருக்கான். அப்பவே நம்ம ஹீரோடைய தம்பி தொலைஞ்சும் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க ஃபேமிலியே வந்து நாசமா போயிட்டு இருக்குது. இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆனா இன்ன வரைக்குமே கடைசியா அந்த கேம்பிங்ல ஓடிட்டு இருந்த பாட்டு, அதுக்கப்புறமா அந்த காட்டு பகுதி இதெல்லாம் பார்த்து இந்த கனவை வாண்டடா மறுபடியும் வர வச்சு எப்படியாவது தன்னுடைய தொலைஞ்சி போன தம்பியை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிடறதா அப்படின்னு சொல்லிட்டு தினம் இந்த கனவை மறுபடியும் பார்த்துட்டே இருக்கிறது தான் இவருடைய வேலையே. சோ இப்படியாக நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையை இப்ப நமக்கு காட்ட இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. கையிலேயே அவங்க ஆன்டி போட்ட அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அதுக்கான பேப்பர்ஸும் வச்சிருக்காரு. பக்கத்துலயே அவங்க ஆன்டியும் இருக்காங்க. அவங்க கூடவே ஒரு வக்கீல கூட்டு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இப்படி ஒரு சின்ன பொண்ணை பாத்துக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே இல்ல. அவளை வந்து இவன் அவளுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கான். எப்பவுமே அந்த பொண்ணு தனிமையில இருந்து அவ பாருங்களேன், எப்பவுமே ஏதாவது ஒண்ணு வரைஞ்சுக்கிட்டு அவ பாட்டுன்னு ஏதோ தன்னன் தனிமையில பேசிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பா சொல்றேன் அவளுடைய ஃபுல் கஸ்டடி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல நம்ம ஹீரோ மேல என்னென்ன குறைகள் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது எல்லாமே வேற நம்ம ஹீரோக்கு எதிராக வேற இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாதான் உனக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து ஏதாவது போராட முடியும். இப்பன்னு பார்த்து உனக்கு வேலை வேற போச்சு, அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் தேடிக்கோ, அப்பதான் உன்னால கோர்ட்ல வாதாடவாச்சும் முடியும் அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லை. அதனால டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த கெரியர் அட்வைசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் கால் பண்ணாரு. நான் அந்த நைட் ஷிஃப்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நைட்டே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல தங்கச்சியை வந்து காப்பாத்திக்கணும்னா வேற வழி இல்ல, இவர் இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். சோ இப்படி ஒரு சங்கடமான நிலைமையில நம்மால் கிளம்பி வேலைக்கு போகும்போது இந்த ஸ்டீவ் வந்து பாத்தீங்கன்னா போன்லயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. லொகேஷனுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நேரா அந்த லொகேஷனுக்கு போறாரு. ஆள் ஆதரவே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல தான் இப்படி ஒரு மால் இருக்கு. வெளியில போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் ஃபேஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் போட்டிருக்கு. அது உள்ள போன உடனே வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. முதல்ல மெயின் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மெயின் ஆன் பண்ண உடனே அந்த இடம் அப்படியே ஃபிளிக்கர் ஆகுது. ஒரு பாழடைஞ்சு போன ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. நிறைய கண்ணாடிகள்லாம் உடைக்கப்பட்டு குப்பை குளமா பல வருஷமா மெயின்டைன் ஆகாத ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஒயிட் ஆங்கிள் இப்ப அந்த இடத்தை காட்டுறாங்க. இப்படி காட்டும் போதுதான் நமக்கே தெரியுது படத்தோடைய பிகினிங்ல ஒரு செக்யூரிட்டி கொடூரமா கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அதே இடம் தான். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கேன். அங்க இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் ரூமுக்கு தான் இப்ப ஸ்டீவ் வந்து போக சொல்றாரு. அங்க போய் பார்த்தா அங்க நிறைய கேமராஸ் இருக்கு. இந்த பில்டிங்கை சுத்தி நிறைய கேமராஸ் இருக்கு. இந்த இடத்துல உட்காந்துட்டா நீ கண்காணிக்கணும், இதை தவிர்த்து உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட், ஒழுங்கா வேலையை பார், இந்த வேலையிலாச்சும் நிரந்தரமா இருக்க பார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்டீவ் போனை வைக்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். முதல்ல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா அந்த டெஸ்கே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பழைய இந்த வீடியோ டேப் மாதிரியான ஒரு கேசட் இவன் கண்ணுக்கு படுது. அதுல மைக்கன் வேற இவன் பேர் வேற போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு லைட்டா ஜெர்க் ஆகுது. பட் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மைக்கன் யாரோ ஒருத்தங்க பேர்ல இருந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கேசட்டையும் அவன் ப்ளே பண்றான். அப்படி ப்ளே பண்ணும்போது அது ரொம்ப பழைய வீடியோவா இருக்கு. கிட்டத்தட்ட 80s காலகட்டத்துல இந்த மாலை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்குது. அந்த வீடியோவே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாலுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியா தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரெடிஸ் ஃபேஸ் பேஸை நான் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த வீடியோல அந்த இடத்த சுத்தி காட்டுறாங்க. அங்க நிறைய குழந்தைங்க விளையாடுறதுக்கான கேம்ஸ்ங்க இருக்கு. கூடவே இந்த மாலுடைய ஸ்பெஷாலிட்டி ஃப்ரெடிஸ் ஃபேஸ் பேஸோட ஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல ஒரு மாதிரி பெரிய பெரிய ரோபோட்ஸ் மாதிரி இருக்கு. அதுங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு பாட்டு கேச்சரி நடத்துற மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம மால்ல ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. அதை இப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப சடனா கிளிச் ஆகி அந்த வீடியோ கட் ஆயிட சரி ஓகே அந்த கேசட்லயே உள்ளதான் இருக்கு போல இருக்கு, பழைய செய்தி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஓவர் கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஓகே இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சிட்டு இப்ப தேட ஆரம்பிக்க அப்ப நிறைய விஷயங்களை நம்ம மைக் பாக்குறான். குறிப்பா இந்த குழந்தைங்க கையால வரைஞ்ச நிறைய டிராயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்டுல இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு தங்கச்சி ஞாபகம் தான் வருது. தொடர்ந்து இன்னுமே அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த வீடியோல பார்த்த ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜை பாக்குறான். அது வந்து கவரப்பா இருக்கு. இப்ப அப்படியே லைட்டா அந்த கவரை விலக்கி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ரொபாட்டிக் டெடிபேருடைய முகம் மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே உனக்கு தூக்கி வாரி போட்டுட்டேன்னா அது ஒரு மாதிரி பயமா இருக்கு. கூடவே இன்னுமே நிறைய ரோபோட்ஸ் அதே மாதிரி இருக்கு. கையில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இதை வச்சுதான் இந்த மால்ல அந்த காலகட்டத்துல ஷோஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள்ல தலைய சாய்க்க நம்ம ஹீரோக்கு வழக்கமா வரக்கூடிய கனவு தான் அன்னைக்குமே வருது. அவங்க தம்பி அந்த மர்ம நபர் கடத்திட்டு போறான். இவரும் அந்த இடத்துல இருந்து கத்துறாரு, பின்னாடியே வண்டியை தொட்டிட்டு ஓடுறாரு. இதெல்லாம் அவருக்கு வழக்கமா வரக்கூடிய கனவு தான். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கனவுல பின்னாடியே 5 பசங்க நின்னுகிட்டு இவனை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்த நம்ம ஹீரோ வந்து என் தம்பியை யார் கடத்திட்டு போனாங்க தெரியுமா, பாத்தீங்களா அப்படின்ட்டு கேட்க அடுத்த செகண்ட் அந்த பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் தொட்டிட்டு போறான். ப்ளீஸ் நில்லுங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், சொல்லுங்க நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னு சொல்லிட்டு தொட்டிட்டு ஓடி வரான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போதே பொத்துன்னு வலிக்கி வளரான். என்னன்னு பார்த்தா கனவு கலைஞ்சிருச்சு. தூக்கத்துல இருந்து நம்ம ஆள் ஏஞ்சிக்கிறாரு. விடிஞ்சும் போச்சு. ஒரு மாதிரிதான் இருக்கு, என்னடா வழக்கத்துக்கு மாறா கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சரி ஓகே புது இடத்துக்கு வந்து தூங்கி இருக்கும். அதனால கனவுல ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க ஷிஃப்ட்டை முடிக்க அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு காஃபி ஷாப்ல தான் காட்டுறாங்க. அங்க ஒரு டீம் கூடி இருக்கு. அந்த டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தங்கச்சியை பரிச்சுக்க பார்க்கக்கூடிய அந்த ஆன்டி, கூடவே அவருடைய லாயர், மூணாவதா இருக்கக்கூடிய ஆள் தான் பயங்கரமான ஷாக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்டே வேலை செய்யக்கூடிய, அதாவது அந்த பாப்பாவை பாத்துக்கக்கூடிய பேபி சிட்டரா வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு பொண்ணு, பக்கத்துல அந்த பொண்ணுடைய அண்ணன். ஆக்சுவலி இவங்க வேவு பாக்கிறதுக்காக தான் இந்த ஆன்டி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க போல
போல இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் கிட்ட வந்து நீ என்ன பண்ணுவே தெரியாது, இந்த கேஸ்ல நான் தான் வின் பண்ணும், அந்த பொண்ணு என் கஸ்டடிக்கு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறான். நான் சொல்ற ஒரு ஐடியாவை கேளுங்க, என்ன கொஞ்சம் செலவாகும், நீங்க மட்டும் காசு குத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் புதுசா மைக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்குது. அவன் வந்து செக்யூரிட்டியா இருக்கான். அவன் இல்லாத நேரமா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாங்க டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேலையும் அவனுக்கு கிடையாது. இதுக்கப்புறமா அவனுக்கு யாருமே வேலையும் கொடுக்க மாட்டாங்க. இதே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க கோர்ட்ல வந்து வின் பண்ணிடலாமே கேஸ் அப்படின்னு மாதிரி சொல்ல நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அண்ணனும் தங்கச்சியும் வாய்க்கடியே பேசுறீங்க, ஆனா எதுவுமே பண்ண மாட்டீங்க, அதனால ஒழுங்கா அதை கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு மாதிரி இவங்க இங்க பிளான் போட அப்படியே கட் பண்ணி ராத்திரி வீட்டுல தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் சீலிங்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் எகிரி எகிரி பிச்சிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக பிக்கிறாரு நமக்கு தெரியல. ஆனா அந்த நேரம் பார்த்து தங்கச்சி வந்துட்டு அந்த செக்யூரிட்டி ஓவர் கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அடம் பிடிக்க அந்த இடத்துல அந்த பாப்பாவை நல்லா போட்டு திட்டிட்டு ஒழுங்கா இரு, நிறைய பிரச்சனை இருக்கு எனக்குள்ள, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோகி பேபி சிட்டர் பொண்ணு வர அவகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி நம்மால ஷிஃப்ட ஸ்டார்ட் பண்ணிட. ஆக்சுவலி எதுக்காக அந்த போஸ்டரை ஒரு பிச்சிட்டு வந்திருக்காரு தெரியுமா? ஏன்னா நேத்து லைட்டா கனவு மாறுச்சுல, இந்த போஸ்டர் பார்த்தா மறுபடியும் கனவு வரும், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் இப்ப கனவை கண்டினியூ பண்ண இன்னைக்குமே 5 பசங்க நிக்கிறாங்க. இந்த தடவை நம்மால் திரும்பி இங்க பாருங்க பசங்களா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு நீங்க என்ன பாத்தீங்கன்றது சொல்லுங்க, யார் என் தம்பியை கடத்தினது அப்படின்னு கேக்குறான். ஆனா மறுபடியும் அந்த பசங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோ வந்து எங்கேயுமே விடாம ஒரு பையனை மட்டும் பிடிச்சி தயவு செஞ்சு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பினா ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்து கையில டாக்கா போட்டுருவானா. இதுல கூடவே பேய் மாதிரி வர கத்துறான். இதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோடைய கனவு இப்ப கலைய கண்முச்சு பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறாரு. இந்த இடம் வேற பயங்கரமா கிளிச் ஆயிட்டு இருக்குது. இந்த கிளிச்சுக்கு நடுவுல யாரோ ஒருத்தங்க வெளியில கதவை தட்டிட்டு வர நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பக்கமா ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த போலீஸ் வண்டி போல இருக்குது. அந்த வண்டி தான் அங்க வந்து நின்று இருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசர் தான் கதவை தட்டிட்டு நிக்கிறாங்க. நம்மளும் போயிட்டு கதவை ஓபன் பண்றாரு. இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய ஹீரோனோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க பேர் தான் வெனிசா. இவங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போலீஸா இருக்காங்க. தினம் இந்த பக்கம் வரும்போது ஒரு விசிட் ஒன்று அடிப்பாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு புது செக்யூரிட்டி வந்து இந்த மாலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓ நீங்க தான் அந்த புது செக்யூரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கையில ரத்தம் வருது. அவங்க பாத்துறாங்க. என்னது இது அடிபட்டு போல இருக்கே, வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வந்து கட்டு போட்டு விட நம்ம ஹீரோக்கா அடிபட்டது கனவுல, ஆனா இங்க பேர ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ வீடா பாத்துட்டு இருக்க. அப்போ இந்த மாலை பத்தி ஒரு சில விஷயங்களை வெனிசா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 80s காலகட்டத்துல இது ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு மால். குழந்தைகளுக்கு இந்த மால்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் இன்ஃபேக்ட் நான் குழந்தையா இருக்கிறச்சே இந்த மால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, 80sல நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் இங்க நடந்துருச்சு, அதனாலதான் இதை மூட்டாங்க. ஆமா நீ ஃப்ரெடிஸா பாத்தியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ பேக் பேக்னு முடிக்கிறாரு. ஓ அப்படின்னா நீ இன்னும் பாக்கல, வா உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய மேடைக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் முன்னாடி நின்னுக்கிட்டு இட்ஸ் ஷோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பட்டனை அமுக்குறாங்க பாருங்க. அமுக்கு நாட்டின செகண்ட் இப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு நரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொம்மை முன்னாடி வந்து பாட்டு பாடுது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ பயந்துறான். பயப்படாத ஜஸ்ட் ரோபோட் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த மெயின் ஸ்கிரீன் ஓபன் ஆக இதுல நரி மாதிரி இருக்கிறது பேர் தான் ஃபாக்ஸி. அங்க நடுவுல நிக்கிறதுல டெடி பேர், மிகப்பெரிய டெடி பேர், அது பேர் ஃப்ரெடி. பக்கத்துல இருக்கிற அந்த கோழி குஞ்சு பேர் வந்து சிக்கு. அதுக்கப்புறமா ராபிட் மாதிரி இருக்கு இல்லையா, அது பேர் போனி. இவங்களுடைய ஷோவை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் காத்து கிடப்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப டப்புன்னு அந்த ரோபோட்ஸ்களுக்கு மத்தியில ஏதோ ஒரு மல் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால அந்த ரோபோட்ஸ் அப்படியே நின்று இப்ப அந்த ஸ்கிரீன் லாக் ஆயிக்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஓ அதுவா, இந்த மால் நல்லா போயிட்டே இருந்த போது அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு 5 பசங்க இந்த மால்ல தொலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடி கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த மாலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீ இன்னும் இந்த மாலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேட்ச் இருக்கு, செக்யூரிட்டி பேட்ச். அதுல ஒரு பேட்ச் எடுத்து நம்ம ஹீரோக்கு போட்டு விட்டு இதை போடுறதுக்கு அப்புறமா தான் இந்த மாலுடைய செக்யூரிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்க வீடியோவும் ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை முடிச்சிட்டு கிளம்பவும் பாக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஒழுங்கா உன்னுடைய வேலையை மட்டும் இங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்பதான் அந்த இடத்துல பேபி சிட்டருடைய அண்ணனை காட்டுறாங்க. அவன் இறங்கிட்டான், களத்துல இறங்கிட்டான். அவங்க தங்கச்சி பேபி சிட்டர் கால் பண்ணி அவன் வீட்டுக்கு வந்தோன்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி நாங்க உள்ள களத்துல இறங்கிறோம், எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிடறோம், அதுக்கப்புறம் நீ வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவனுங்க கதவை உடச்சு இப்ப உள்ள இறங்கிட. இந்த அண்ணன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாடிக்காரன் அப்புறமா ஒரு யங்ஸ்டரை கூட்டு வந்திருக்கான். இப்ப 3 பேரும் 3 திசையில ஸ்பிட் ஆகி அவனுக்கு வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட. கண்ணில் பட்டது எல்லாத்தையுமே உடைக்கிறானுங்க, சுக்குநூறு ஆக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஆக்கிட்டே இருக்கும் போது அந்த மேடைக்கு மேல அந்த ஜெய்ஜாண்டிக்கான பொம்மைகள்லாம் இருந்து தெரியுமா, அந்த பொம்மைகளை தான் இப்ப காட்டுறாங்க. அதுங்க அப்படியே கண் முழிக்கிற மாதிரியான ஒரு காட்சியோட இந்த காட்சியை கட் பண்ண இந்த கும்பலுக்கு நடுவில் யங்ஸ்டரா ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கிச்சன் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு அங்க ஒரு மிகப்பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு அதிர்ற மாதிரியான சத்தத்தை இவன் கேட்கறான். என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு திறந்தும் பாக்குறான். திறந்து பார்த்தா அதுக்குள்ள கப் கேக் மாதிரியான ஒரு சின்ன ரோபோட் இருக்கு. இப்ப அது அப்படியே அவனை பார்த்து கண்ணை திறக்குமா. அவ்வளவுதான் பயந்து போன இவன் ஒரு நிமிஷம் இப்படி பின்னாடி திரும்பி பாக்குறான் பாருங்க. பார்த்தா அந்த கேக்க காணோம். எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி பார்த்தா அந்த சிக்குன்ற கோழி கொஞ்சம் ரோபோட் இருக்கும் தெரியுமா, அது கையில அந்த கப் கேக் இருக்கு. அதை இவன் அப்படியே பார்த்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க சாப்பிடலாமான்னு கேட்டது இவனை பார்த்து கிடையாது போல இருக்கு, அந்த கப் கேக்க பார்த்து கேட்டிருக்க போல இருக்கு சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அந்த கப் கேக் அப்படியே இறங்கி எகிரி குதிச்சு இவன் மூஞ்ச பிடிச்சி கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்க இந்த காட்சியை வந்து அந்த தாடிகாரன் பாத்துறான். அவன் பாட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே பயம் நடிச்சுக்கிட்டு ரூமா அவங்க ஓடிட்டே இருக்க. இந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்பிரேட் அண்ணனுக்கு கேட்டுடுது. அவன் என்ன பண்றான்னா எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இவனும் அந்த ரூம் முழுக்க ஓட அப்படியே இப்ப அந்த மாலுக்கு வெளியில தான் காட்டுறாங்க. இவங்க பிளான் படி அந்த பேபி சிட்டர் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ குழப்பத்தோட வெளியில காத்துட்டு இருக்க.
இங்க தாடிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு இருட்டு ரூம்ல போயிட்டு அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடியே அந்த ரோபோட் நின்னுட்டு இருக்குமா. அது அப்படியே கண்ணை திறக்க அவ்வளவுதான். அந்த இடத்துல அவன் கதறான். அவனை பிச்சு பிச்சு கொத்து பரோட்டா போடுற மாதிரி சத்தம்லாம் இங்க வெளியில கேக்குது. இதை பார்த்தா இந்த கல்பிரேட் அண்ணங்காரா இருக்கான் இல்லையா, அவன் பயந்து போயிட்டு எங்க போறதுன்னு சொல்லிட்டு சந்து சந்தா சுத்தி கடைசியில இந்த படத்துடைய முதல் சீன்ல ஒரு செக்யூரிட்டி எப்படி அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ள வந்து லாக் பண்ணிப்பாரு, அதே மாதிரி இவனும் வந்து செக்யூரிட்டி ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஃபுட்டேஜா எடுத்து ஒரு ஆங்கிளையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்போ ஒரு ஆங்கிள் 2 ரோபோட் நின்னுட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு வெண்ட் மாதிரி இருக்கு. அந்த வெண்ட்டுக்குள்ள இந்த கப் கேக் ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னா அதை விட போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குது போல இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம செக்யூரிட்டி கதவை லாக் பண்ணிக்கிட்டாரு, அந்த வெண்ட் வழியா தானே தப்பிச்சாரு. அந்த வெண்ட் வழியாவே இப்ப இந்த கப் கேக்கை விட அவ்வளவுதான் அந்த வெண்ட்டை உடைச்சுக்கிட்டு இந்த கப் கேக் உள்ள வருது. அந்த இடத்துல இவனும் காலி. அவன் இப்ப கொஞ்ச நேரத்திலே கடைசியா பேலன்ஸ் இருக்கிறது யாரு, நம்ம பேபி சிட்டர் தானே. அவங்க எங்கடா நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாம உள்ள வந்து இந்த அம்மா மாட்டிக்க. அப்ப சறுக்குன்னு இவங்க பின்னாடி ஒரு சின்னதா ஒரு பையன் ஓடுற மாதிரி தெரியுது. அவனை ஃபாலோ பண்ணிட்டு யாரா நீ பொடி பையில எங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓடி வந்தா ஒரு கருப்பு அறை. அந்த அறை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ரொபாட்டிக் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பொம்மைங்களுடைய மூஞ்சி இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு நடுவுல ஜெய்ஜாண்டிகா நம்ம ஃப்ரெடி தி ஃபேஸ் பியர் மெயின் ரோபோட் நின்னுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அதோட வாயில ஏதோ ஒரு கேப், அந்த கேப்புக்குள்ள ஏதோ ஒன்று அசைற மாதிரி வேற தெரியுதுனால இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சேரெல்லாம் போட்டு அது என்னன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த வாய்க்குள்ள இருந்து ஒரு சின்ன பையனோட கை அப்படியே வெளியில வர அடுத்த சீன் ஷேடோல காட்டுறாங்க. அந்த ரோபோட்டோட வாய் அப்படியே பிறந்து இந்த பொண்ணை கடிச்சு 2 துண்டா பிச்சு போடுது. சோ இப்படியாக இதுக்குள்ள வந்த இந்த 4 பேரும் கொடூரமான முறையில இறந்து போக அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு கிடைச்சதுல இன்னைக்கு ஒரு பேட்ச் அதை எடுத்து தங்கச்சி கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா போறதுக்கு முன்னாடி தங்கச்சியை திட்டிட்டு வர போயிட்டார் இல்லையா. சோ இதை கொடுத்து தங்கச்சி வந்து தாஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் இன்னும் கோவத்துல இருக்கா. அதனால சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டிரால இந்த பேட்சை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமை விட்டு போக அண்ணன் போனதுக்கு அப்புறம் நைஸா பேட்ச் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அந்த டிரா ஓபன் பண்ணா அவங்க ஆன்ட்டி விட்டுருக்க கூடிய அந்த நோட்டீஸ் எல்லாம் பாத்துடா, டேய் அண்ணா என்ன தத்து கொடுக்க போறியா, தயவு செஞ்சு என்ன விட்டுறாதடா, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதடா அப்படின்ற மாதிரி இவ இப்ப பயங்கரமா பயப்பட. அதெல்லாம் நான் அப்படியே உன்னை விட்டுருவேன், பயப்படாத அண்ணன் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ் ஆபீசர் ஹீரோயின் வெனிசா வந்திருக்காங்க. அவங்க அந்த மால்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன் கதவை நீ ஒழுங்கா சாத்தல, யாரோ உள்ள பூந்து அந்த இடத்தை அடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா. சரி அது இருக்கட்டும், இது என்ன மாத்திரை, இதுக்கு நீ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெகுலரா எடுத்துக்கூடிய அந்த மாத்திரையை எடுத்து காட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்ற மாதிரி டக்கு நம்ம ஹீரோ கேட்டுறாரு. கட் பண்ணா 2 பேரும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். எனக்கு கரெக்டா ஒரு 12 வயசு இருக்கும்போது என் கண் முன்னாடியே என்னுடைய தம்பியை ஒரு மர்ம நபர் தூக்கிட்டு போயிட்டான். அந்த சம்பவம் என் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சு போச்சு. சோ அந்த நினைவுகளை வச்சு மட்டும் தான் என் தம்பியை தூக்கிட்டு போனவன நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தினம் அந்த சம்பவத்தை கனவா நான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கேன். சோ அப்படி நான் அந்த கனவை காண்றதுக்கு இந்த மருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் சரி ஓகே பட் வேலை நேரத்துல தூங்காத சரியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போயிட. இப்ப அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ வந்து ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி ஆகணும். ஆனா இன்னுமே பேபி சிட்டர் வரல. ஏன்னா அவன் அங்க செத்து போயிட்டாலே. ஆனா அது தெரியாத நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே இவளை நம்ம கூட தான் நீ வச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த மாலுக்கே கூட்டு வர. உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள நான் சொல்லாம எந்த பொருளையும் தொடக்கூடாது, சமத்தா இருக்கணும், வாழ்த்தனம் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி தான் உள்ளே கூட்டு போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டென்ட் மாதிரி அமைச்சு இங்க பாரு நல்லா சமத்தா தூங்கு, அண்ணன் வேலை பார்க்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொருள் எல்லாம் சேதமாயி கிடக்குதுல அதை கிளீன் பண்ணதுக்காக நம்ம ஹீரோ களத்துல இறங்க. அப்போ ஒரு டோர்ல ரத்த கரை இருக்குது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. ஆனா அந்த சமயத்துல அது அவருக்கு பெருசா தெரியல, ரத்தம் மாதிரியே தெரியல, வேற ஏதோ ஒரு கரை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப கம்ப்ளீட்டா இந்த இடத்தையே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வழக்கம் போலதான் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு நம்மால் இங்க கனவுக்குள்ள போக இங்க அப்படியே இந்த குட்டி பொண்ணு தான் காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப சடனா யாரோ ஒரு குட்டி பையன் இவளை கூப்பிடுற மாதிரியான ஒரு சத்தம். இதை கேட்ட உடனே முடிச்சுக்கிட்டு இந்த பாப்பா அப்படியே திரும்பி அண்ணனை பாக்குறா. ஆனா அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவனை டிஸ்டர்ப் பண்ணாம எங்க இருந்து இந்த குரல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இவ எங்க வரான்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஸ்டேஜ் கிட்ட தான் வரா. இவ வந்து நின்னு ஸ்கிரீன் லைட்டா ஓபன் ஆகுது. அப்படி ஓபன் ஆன ஸ்கிரீன்ல ஃப்ரெடி தி ஃபேஸ் பியர் அப்படியே ஆன் ஆகி இவகிட்ட கொஞ்சமா நெருங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கனவு உலகத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க வழக்கம் போல அந்த 5 பசங்க வருவாங்க, ஓட ஆரம்பிப்பானுங்க. அவங்க எப்படியாவது நீ துரத்தி பிடிச்சிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு அந்த கனவுக்குள்ள போனா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா அந்த 5 பசங்கள்ல ஒரே ஒரு பையன் மட்டும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓடாம மண் தரையில ஏதோ ஒண்ணு வரைஞ்சிட்டு இருக்க. அவங்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ இங்க பாரு எனக்கு தெரிய வேண்டியதுதான் ஒரே ஒரு விஷயம் தான், என் தம்பி கேரட் அவனை யாரு கடத்திட்டு போனது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பையன் எழுஞ்சு நின்னு நான் உங்களுக்கு ஒரு வேலை அதை சொன்னா எங்களுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அப்ப சடனா தூரத்துல என்னோட தங்கச்சி கத்துற சவுண்ட் கேக்குது. அதை திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த சின்ன பையனை காணோம். அதுக்கு பதிலா இவ்வளவு நேரமா உட்காந்து ஏதோ உனக்கு வரைஞ்சிட்டு இருந்தாலையா அதை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பன்னி மாதிரி அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆக அப்படி கனவும் கட் ஆகுது. சரி ஓகே இன்னைக்கு கனவு கட் ஆயிடுச்சு, நாளைக்கு கனவுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி பார்த்தா டென்ட்டுக்குள்ள தங்கச்சி காணாம போயிடுவாளா. அவ்வளவுதான் அவன் பேரை சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு அந்த செக்யூரிட்டி ரூமை விட்டு வெளியில ஓடி வந்து பார்த்தா இப்படி உன்னுடைய தங்கச்சி அந்த 4 ரோபோட்டும் சுத்து போட்டுட்டு இருக்குதுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ பயந்து போய் கையில சேர் எடுத்துக்கிட்டு அதுங்களை அடிக்க போலான்னு சொல்லிட்டு கிட்ட போனா ஆக்சுவலி உன்னோட தங்கச்சி அலறுவா. அந்த தங்கச்சியை வந்து அந்த ரோபோட்ஸ்க்கு ஏதோ பண்ண பாக்குதுன்னு பார்த்தா தங்கச்சி வந்து ஜாலியா அந்த ரோபோட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கா. ஆனா இங்க பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது ஃப்ரெடி, அது சிக்கா, ஃபாக்ஸி, அதுக்கப்புறம் போனி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைங்களை இவ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. அதுங்களும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி நின்று நம்ம ஹீரோவை பாக்குதுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு கதி கலங்கி போயிடுது. யாரோ நம்மள வச்சு செய்யறாங்க, மறைஞ்சிருந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அதுங்க ஸ்டேபிளா தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்குது. இது இன்னுமே நம்ம ஹீரோக்கு பயத்தை கொடுக்க, பாப்பா என்கிட்ட வா, ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த தங்கச்சி வரும்போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு தெரியுமாண்ணா இதுங்களுக்கு டிராயிங்ஸ்னா ரொம்பவும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கக்கூடிய பேப்பர்ல ஒரு சின்ன ஹார்ட்டினை வரைஞ்சு அந்த ஃப்ரெடின்னு சொல்லக்கூடிய பொம்மை கையில கொடுத்து அப்படியே ஒரு ஹக்க போட்டுட்டு அண்ணன் கூட இவ வந்துற அங்கிருந்து தப்பிச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தங்கச்சி பெட்ல படுக்க வச்சுட்டு இப்ப பக்கத்துல பார்த்தா அந்த மால்ல இருக்கக்கூடிய பொம்மைங்களை ஆல்ரெடி இவ வரைஞ்சு வச்சிருக்கா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆக இப்ப அடுத்த நாள் விடிஞ்ச உடனே தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து ராத்திரி பார்த்தா அந்த மிஷன்களை பத்தி தான் பேசுறாரு. ஆனா மிஷன்ற வார்த்தை கேட்டோம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மிஷன் சொல்லாத, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி உனக்கு தோணல, அதுங்களுக்குள்ள ஏதோ ஆவி புகுந்த மாதிரி அப்படின்னு இவன் சொல்ல, ஆமா ஆவிதான், இல்லனா சாதாரண ரோபோட்ஸால இதெல்லாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளே ரொம்ப தெளிவா இருக்க. ஓ அப்படியா, அப்படின்னா இதை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவ வரைஞ்ச ஒரு டிராயிங் எடுத்து காட்ட, அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு அவன் அமைதியா என்னன்னு பார்த்தா அந்த டிராயிங்ல வந்து நம்ம ஹீரோடைய தம்பி காணாம போனோம் தெரியுமா, அததான் அவன் வரைஞ்சு வச்சிருக்கா. ஒரு சின்ன பையனை ஒரு கார்ல ஒரு மர்ம நபர் தூக்கிட்டு போற மாதிரி அவன் வரைஞ்சு வச்சிருக்கா. இதெல்லாம் பத்தி யார் உனக்கு சொன்னது, அவங்களா உன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு இவளும் இப்போ ஒத்துக்க, சரி ஓகே அப்படின்னா நம்ம தம்பியை கடத்திட்டு போனது யாரு, அதை அவங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொல்ற பதில் எல்லோ ரேபிட், அதை தவிர்த்து அவங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நான் வேணா இன்னைக்கு கேட்டு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இப்ப தங்கச்சி கேட்க, சரி ஓகே மறுபடியும் இன்னைக்கு நான் அங்க கூட்டு போறேன், நீ எனக்கு கேட்டு சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். என்னடா இப்படி ஒரு மேட்டரை குழந்தை சொல்றா, இதை கேட்டு இவன் பயந்து இதுக்கப்புறமா அந்த பக்கமே போக மாட்டான்னு நினைச்சா இந்த குழந்தைய மறுபடியும் கூட்டிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தன்னுடைய தம்பியை கண்டுபிடிச்சாகணும், அவனை கடத்திட்டு போனது யார் அப்படின்றது தெரிஞ்சாகணும். அதை வந்து இவன் கனவுல வரக்கூடிய பசங்க கிட்ட கேட்டா சொல்ல மாட்டாங்க, அந்த கனவு மூலியமாவும் இவனால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த பொம்மைங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதை தங்கச்சி மூலமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க டிசைட் பண்ண, இங்க அப்படியே கட் பண்ணி மாலுக்குள்ள நம்ம ஹீரோனை இப்ப காட்டுவாங்க பாருங்க. அவங்களுக்கும் இந்த பொம்மைங்களை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய பெயிண்டிங் டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த டிராயிங்கே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு பர்டிகுலரான பெயிண்டிங்ல ஒரு எல்லோ கலர் ரேபிட், அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பசங்க நிக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங் இவங்க பார்த்துட்டு இருக்க. இவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில நம்ம ஹீரோ தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு மாலுக்கு வந்து சேர்றாரு. அப்படி வரும்போதே வந்து வெளியில கார் நிக்கிறத பாத்துறா பாப்பா, பார்த்துட்டு ஐ வெனிசா வந்திருக்கா போல இருக்கே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சு போயிடுது இவளுக்கும் எல்லாமே தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து, அப்படின்னா உனக்குமே எல்லாமே தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, சொல்லு அந்த காணாம போன அந்த 5 பசங்க அதுங்களுடைய ஆவி தானே இந்த பொம்மைக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கே ஷாக்கா இருக்கு. எஸ் 80s காலகட்டத்தில் ஒரு 5 பசங்க காணாம போனதா இவங்க சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அந்த பசங்களுடைய ஆவி தான் இந்த பொம்மைக்குள்ள இருக்குது. அதே பசங்களை தான் நம்ம ஹீரோ கனவுலையும் பார்த்திருக்காரு. அவங்க வந்து ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மேட்டர் நம்ம ஹீரோக்கு தெரிய வர, இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த பக்கம் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொம்மைங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடுறது மட்டும் இல்லாம நேரா வந்து, நாங்களாம் வந்து ஒரு சின்னதா ஃபோர்ட் மாதிரி கட்டலான் இருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாரு. ஆனா வெனிசா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐ கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொம்மை இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய டேபிள் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஃபோர்ட் மாதிரி பண்ணி அதுக்கு நடுவுல எல்லாரும் ஒட்டு மொத்தமா படுத்து அப்படியே ஜாலியா வெறும் குழந்தைங்க மாதிரி இவங்க விளையாடிட்டே இருக்க. இதுல ஹீரோயின் வெனிசா வேற, ஐயோ மேல ஓப்பனா இருக்கே, மழை வந்தா நினைஞ்சிருவோமே, நான் போயிட்டு பிளாங்கெட்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனியா ஒரு ரூம்குள்ள போக, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு வராரு. ஆனா அந்த இடத்துல பாட்டா கட்டி போட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு பொழுதடைஞ்ச ஒரு ரோபோட் இருக்கிறத இவர் பார்த்துட்டு அதை தொடலான்னு கிட்ட போகும்போது, ஹே ஸ்டாப், அதை தொடாத அப்படின்ற மாதிரி நம்ம வெனிசா சொல்றாங்க. ஏன் தொடக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் ரொம்ப பழைய ரோபோட்ஸ், அதை தொட்டா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாப் ஸ்டிக் எடுத்து அதை தொட்டு காட்டுறாங்க. அப்படி தொடும்போது பட்டால் நடிச்சு அந்த ஸ்டிக் 2 துண்டா உடையுது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து, உனக்கு இந்த இடத்த பத்தியும் அந்த ரோபோட்ஸ்ங்களை பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கு, நீ ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அப்ப டக்குன்னு ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவு தெரிஞ்சும் எதுக்கு நீ உன் தங்கச்சி இங்க கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எடுத்து வைக்க, என்ன பண்றது நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் என் தம்பியை கடத்திட்டு போனவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனா வந்து என் தங்கச்சி கிட்ட அந்த பொம்மைங்க ரொம்ப பாசமா இருக்குங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க, கேட்கறதெல்லாம் சொல்லுதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை இப்ப நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, சரி ஓகே இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீயும் உன் தங்கச்சி அங்க இருக்கக்கூடாது, குறிப்பா உன் தங்கச்சி இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வராங்க. அப்படி வரும்போது அந்த பொம்மைங்க கூட விளையாடிட்டு இருக்கக்கூடிய தங்கச்சியை தான் இப்ப காட்டுறாங்க. அதுங்க ஜாலியா நம்ம தங்கச்சிக்கு பாட்டு பாடி காமிச்சிட்டே இருக்கும்போது இவ ஒரு ஆர்வத்துல போயிட்டு அந்த பொம்மைங்களோட கிட்டாரத்தோட அப்படியே ஷாக் அடிச்சு தூக்கடிக்க போறா தங்கச்சி. அவ்வளவுதான்
கொஞ்ச நேரத்துலயே அண்ணனும் இந்த போலீஸும் வந்து தட்டி எப்படியோ இவ்வளவு முடிக்க வைக்கிறாங்க. ஒரு மாதிரி பாக்குறாங்க நம்ம ஹீரோயின், அந்த பொம்மையை பாக்குறாங்க, நம்ம தங்கச்சியை பாக்குறாங்க. அடுத்த சீனே அவங்க ரெண்டு பேரையும் வெளியில கூட்டு வந்து நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போயிட்டு, இங்க பாரு, இதுக்கப்புறம் உன்னுடைய தங்கச்சியை இந்த பொம்மைங்க பக்கத்துல நீ விடவே கூடாது, குறிப்பா நீங்க அவளை இங்க கூட்டு வரவே கூடாது, இது ஆர்டர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வெனிசா கிளம்பிட. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இப்ப இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவங்க சொல்லிட்டாங்க, அதுக்காகவே தங்கச்சியை இதுக்கப்புறம் இங்க கூட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டு போயிடாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் ஒரு ஷிஃப்ட்டுக்காக வந்தாகணும் இல்லையா, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வேற ஆளே இல்ல. சோ அதனால வேற வழியே இல்லாம என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆன்ட்டியை வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. இப்படி ஆன்ட்டியை பார்த்த உடனே அவ்வளவுதான், தங்கச்சி உடஞ்சே போயிடா, அவ்வளவுதான் என்ன தத்து கொடுத்தலான்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டல, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு அவருடைய ரூம்குள்ள போயிட்டு, இது நாள் வரைக்கும் வரைஞ்சி வச்சிருப்பாரு டிராயிங் பக்கத்துல அண்ணா இருப்பான் தெரியுமா, அதெல்லாம் கோவத்துல போட்டு கிழக்க ஆரம்பிக்கிறா. என்ன பண்றது, தங்கச்சியுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா. சோ அதனால நம்ம ஹீரோ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு ஆன்ட்டியை விட்டுட்டு நம்ம மால் இப்ப நேரா ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவருக்கு தேவைப்படக்கூடிய அந்த மாத்திரையை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா இப்ப நம்ம மாலுக்கு வரேன். அங்க வந்துட்டு வழக்கம் போல அந்த பாட்டை போட்டுக்கிட்டு அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு நம்மால அந்த கனவு உலகத்துக்குள்ள போறாரு. கண்டுபிடிக்கிறேன்டா, இந்த வாட்டி நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கனவு உலகத்துக்குள்ள வர அங்க வந்து பார்த்தா வழக்கமா தம்பியை கடத்திட்டு போவாங்க, இவர் துரத்திக்கிட்டு ஓடுவாரு. இப்ப ரீசெண்டா ஒரு 5 பசங்களை பாக்குறாரு. இதுதானே நடந்துட்டு இருக்குது. ஆனா இப்போ வரக்கூடிய இந்த கனவுல புதுசா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவங்க அம்மா அப்பா கூடவே வந்து பாத்தீங்கன்னா கனவு போன தம்பியை உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம ஹீரோ பார்த்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு டவுட், என்னது இது புதுசா இருக்கு இந்த கனவு, இது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த 5 பசங்க நிக்கிறானுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன இவ்வளவு குழப்பம் உங்களுக்கு, நீங்க உங்க தம்பியை தானே கேட்டீங்க, உங்க தம்பி ஆப்போசிட்ல தானே இருக்கான், இதுல என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படி ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி, நீ எதுக்குப்பா உன் தங்கச்சியை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க, அங்க பாரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தங்கச்சியை, அவங்க கிட்டே கொடுத்துறேன், அப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்க ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க, உன்னை விட ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்ல இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப சொல்லிட்டே இருக்க. சடனா கண் முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா முதல் சீன்ல எப்படி ஒரு செக்யூரிட்டி சேர்ல லாக் பண்ணப்பட்டிருப்பாரு, அந்த மாதிரி இவன் லாக் பண்ணப்பட்டிருக்கான். இதுல நம்ம ஹீரோக்கு முன்னாடி வேற அந்த பிளேடு இருக்கக்கூடிய மாஸ்க், எப்படி ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த செக்யூரிட்டி கோரமா கொல்லப்பட்டாரு, இப்ப அதே மாதிரி இந்த பிளேடு இருக்கக்கூடிய மாஸ்க் அப்படியே சுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோடைய முகத்து கிட்ட வர ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேர்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாம் கையிலேயே பிச்சு போட்டு அந்த சேர்ல இருந்து பொத்துன்னு கீழே விழ. திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்கு இந்த ரூம்ல, அதுவும் குறிப்பா அந்த பேபி சிட்டருடைய பணம். அதை பார்த்த உடனே ஒரு பயப்படுறாரு. பக்கத்துல பார்த்தா அவங்க அண்ணன் பணம், அந்த தாடிக்காரன், இவங்க கூட வந்து எல்லாருமே அங்க சதஞ்சு போயிருக்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு நம்மால நேரா மெயின் கேட் கிட்ட ஓடி வந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கும்போது அப்ப பின்னாடி ஒரு உருவம் வருது. முதல் சீன்ல அந்த செக்யூரிட்டி எதையோ பார்த்து அலர்னார் தெரியுமா, அதே மாதிரி நம்ம ஹீரோ அலற அப்படியே கட் பண்ணி இப்ப வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க தங்கச்சியை பாத்துக்கிறதுக்காக வந்து அந்த ஆண்டி இருக்காங்க, அவங்க ரொம்ப நாளா கூப்பிட்டு பாக்குறாங்க, சாப்பிடவான்னு சொல்லிட்டு. ஆனா இவ வர மாதிரி தெரியல, அவ பண்ண ரூம்குள்ள லாக் பண்ணிக்கிட்டு வரைஞ்சிட்டு இருக்க. இது பிசாசு வராது போல இருக்கு, நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி அங்க ரிலாக்ஸ் பண்ண இங்க ரூம்குள்ள தனியா இருக்கக்கூடிய தங்கச்சியை தான் காட்டுறாங்க. திடீர்னு அந்த ரூம்குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த ஆண்டி தான் வந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃப்ரெடி தி ஃபேஸ் வியர் தான் வீட்டுக்கே இவ்வளவு தேடி வந்திருக்கு. ஃப்ரெடி நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல அந்த கனவுல வரக்கூடிய பையனை வரான். அவரு மட்டும் வரல, நானும் தான் வந்திருக்கேன், உன்னை கூட்டு போலான்னு வந்திருக்கேன், உனக்காக அங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறா. அப்படி கிளம்பி வரும்போதே அவங்க ஆண்டியோட காலை மட்டும் நோட்டீஸ் பண்றா. அவங்க ஆண்டியை போட்டு தள்ளிச்சுங்க போல இருக்காதுங்க. அப்படியே பாத்துக்கிட்டே சரி பரவாயில்ல ஆண்டி தூங்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேப்ல ஏறிக்க. இவ்வளவு கூட்டு போறதுக்கு கேப்ல வர வந்திருக்கு அந்த பேய். நம்ம கேப் டிரைவரும் பாக்குறான், பின்னாடி தங்கச்சி இருக்கா, பக்கத்துல ஃப்ரெடி தி ஃபேஸ் வியரும் உட்கார்ந்துட்டு இருக்குது. இது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி வியடா இருக்குது, ஆனா காசு கொடுக்குறாங்க இறக்கி விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரெக்டா அந்த மாலுக்கே வந்து இந்த கேப் டிரைவர் இறக்கி விட்டு போயிட. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண் மூச்சு பாக்குறாரு, பார்த்தா ஒரு பெட்ல இருக்காரு. இங்க எப்படா வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹீரோ உள்ள புந்து காப்பாத்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ புலம்புறான், அந்த பொம்மைங்க, அந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிங்க அதுங்க என் தங்கச்சி அடைய பாக்குதுங்க, என் கனவுல வந்து என்னுடைய தங்கச்சியை கேக்குதுங்க, உனக்கு தான் அதுங்களை பத்தி தெரியும்ல, அதுங்களுக்கு எதுக்காக என்னுடைய தங்கச்சி வேணும் அப்படின்னு மாதிரி டென்ஷன் ஆகி கத்த. ஏன்னா உன் தங்கச்சியையும் அவங்கள மாதிரியே மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷன் ஆகி கத்துவாங்க பாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக்காக கட் பண்ணா ஒரு கையில தங்கச்சியை டைட்டா புடிச்சுக்கிட்டு இந்த ஃப்ரெடின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸ் பேர் அப்படியே மாலை நோக்கி உள்ள வந்துட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் எல்லா உண்மைகளும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 80s காலகட்டத்துல ஒரு 5 பசங்க இந்த மால்குள்ள வந்து தொலைஞ்சதா சொல்லிருப்பாங்க தெரியுமா. அவங்க காணாம போனதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க எவ்வளவு தேடியும் அவங்களுடைய பாடியும் கிடைக்கல, அவங்க எங்க போனாங்கன்றதும் தெரியல. கடைசியில அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்த 5 குழந்தைங்க இந்த மால்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கொடூரமான சைக்கோ கொலைகாரனால. அவன் தான் எல்லோ ரேபிட். அந்த எல்லோ ரேபிட் அந்த சைக்கோ கொலைகாரன் இருந்த அந்த குழந்தைகளை கொண்டு அந்த குழந்தைகளுடைய ஆவியை தான் இப்படி பொம்மைங்களா மாத்தி வச்சிருக்கானோ. இன்னுமே வந்து அந்த குழந்தைகளுடைய சோல், அதாவது அந்த பொம்மைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய ஆவியை அவன் தான் கண்ட்ரோல் பண்றதாவும் சொல்லிக்கிட்டே இப்போ ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க பாருங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த போட்டோல எல்லோ ரேபிட் வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் வெனிசா தான். நம்ம வெனிசாவுடைய அப்பா தான் அந்த சைக்கோ கில்லர். அது மட்டும் இல்லாம நம்ம வெனிசா கையில ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு, ஒரு டாய், ஒரு பிளேன் மாதிரி இருக்கு. அது வேற யாருமே கிடையாது, நம்ம காணாம போன ஹீரோடைய தம்பியோட இது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, தன்னுடைய தம்பியை தூக்கிட்டு போனதும் இந்த சைக்கோ கொலைகாரன் தான், கண்டிப்பா தம்பியை கொண்டு இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரிய வர. இப்போ வாட்சி சொன்னியே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பாக்குறாரு. என்னுடைய தம்பியை தான் நான் காப்பாற்ற முடியல, ஆனா என் தங்கச்சியை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது சில எலக்ட்ரிக்கல்
வெப்பன்ஸை வந்து நம்ம வெனிசா கொடுக்குறாங்க. அதனுடைய வீக்னஸே எலக்ட்ரிசிட்டி தான். இதை வச்சு அதுங்க அட்டாக் பண்ணா அதுங்க விழுந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோன் வர மாட்டாங்க. என்னால வர முடியாது, நீயே தனியா போ, மெயின் கேட் வழியா மட்டும் போயிடாது அப்படின்னு மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏசி வென்ஸ் வழியா தங்கச்சியை தேடி போக அந்த ரோபோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சியை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்குங்க. அப்ப டக்குன்னு அந்த சிக்கா ரோபோட் இருக்குல்ல, கோழி கொஞ்சம் மாதிரி இருக்குமே ரோபோட், அது என்ன பண்ணுதுன்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை ஒரு தனி அறைக்கு கூட்டு போக அந்த நேரம் மத்த 2 ரோபோட் ஸ்டேஜ்ல தன்னந்தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோன் சொன்னதுதான் பண்றாரு. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஸ்டேஜ்ல ஊத்தி விட்டு அதுங்க ரெண்டும் தண்ணியில நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா கரண்ட் ஷாக் கொடுக்க முதல் 2 ரோபோட்ஸ் இவர் வீழ்த்துறாரு. அதுக்கப்புறமா தங்கச்சியை தனியா கூட்டு போன அந்த ஒரு ரோபோட் சிக்கான்ற ரோபோட் அது என்ன பண்ணுதுன்னா தங்கச்சியை கூட்டு போயிட்டு அங்க ஒரு பழைய ரோபோட் மாதிரி கீழே கடந்துச்சு தெரியுமா, அதுல இந்த பொண்ணுடைய உடலை போட்டு சாகடிச்சு இந்த பொண்ணுடைய ஆவியா அந்த ரோபோட்ல புகுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கும் போயிட்டு அதுக்குமே கரண்ட் ஷாக் கொடுத்து தங்கச்சியை இப்ப காப்பாத்துறாரு. தங்கச்சி அழுறா, எதுக்காக நான் இதுங்க இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு மாதிரி கேட்க அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, முதல்ல நம்ம இங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு 2 பேரும் தப்பிக்க பாக்குறாங்க. அப்போ அந்த கப் கேக் இருக்கும் இல்லையா, அது நம்ம ஹீரோ காலை புடிச்சிட்டு கடிக்க ஆரம்பிக்க பாவம் நம்ம ஹீரோவால தப்பிக்க முடியாம போயிடுது. பட் இருந்தாலும் தங்கச்சியை பார்த்து முதல்ல இங்க இருந்து நீ போ, தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற மிஷின் எடுத்து இங்க இந்த கப் கேக் உடைய கதையை இவர் முடிக்க அங்க தனியா இருக்கக்கூடிய தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவ போயிட்டு வகையா ஃபாக்ஸி கிட்ட மாட்டிக்கிட்டா. ஃபாக்ஸி இவளை சுத்து போட எப்படா இதுகிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்ச தங்கச்சிக்கு அப்ப அங்க நிறைய பால்ஸ் இருக்கக்கூடிய டப் இவளுக்கு கண்ணுக்கு தெரிய அது உள்ள போயிட்டு இவ மறைஞ்சிக்கிறா. ஆனா ஃபாக்ஸி கரெக்டா கண்டுபிடிச்சு தங்கச்சியை புடிச்சு தரன்னு இழுத்து சாகடிக்கலான்னு பாக்கும்போது அப்ப அதுக்கு கரண்ட் ஷாக் யாரை கொடுப்பாங்களா யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோனுடைய என்ட்ரி. அவங்க நம்ம ஹீரோவையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்காக உள்ள வராங்க. தங்கச்சியை சக்சஸ்ஃபுல்லாவும் காப்பாத்தவும் செய்யறாங்க. அப்படி அந்த 4 ரோபோட்டோடைய கதையை இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வில்லனுடைய என்ட்ரி. அந்த எல்லோ கலர் ரோபோட் முதல் தடவையா வெளியில வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து மத்த ரோபோட்க்கு கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி கொடுத்து இதை சாகடிச்சலாம் ட்ரை பண்றாரு. ஆனா எவ்வளவு கரண்ட் ஷாக் கொடுத்தாலும் இந்த ஒரு ரோபோட்க்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேது. ஒண்ணு வைக்குது நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்குது. அது மட்டும் இல்லாம கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னுடைய தம்பியை நான் சாகடிச்சேன், இப்ப அண்ணனும் தங்கச்சியுமா வகையா வந்து என்கிட்ட மாட்டிருக்கீங்க, உன் குடும்பமே என் கையில தான் சாகணும்னு இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ குத்தலான்னு வரும்போது முதுகுலயே டமால்னு ஒரு புல்லட் வந்து இறங்குது. யாருன்னு பார்த்தா நம்ம வெனிசா. அந்த எல்லோ ராபிட்டை இவ சுட்டுட்டா. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அப்ப அப்படியே நம்ம வெனிசாவை பார்த்து இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னை வேவு பாக்குறதுக்காக அனுப்புனா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா நீன்னு சொல்லிட்டு இப்ப அது மாஸ்க கழட்டும் பாருங்க. இந்த இடத்துல குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். மத்த ரோபோட்ஸ்ங்க மாதிரி இது பேய் பிடிச்ச ரோபோட் கிடையாது. இவன் ஒரு மனுஷன். அதுவும் நம்ம ஹீரோக்கு கூப்பிட்டு வேலையை கொடுத்தான் தெரியுமா, அந்த கவுன்சிலிங் கொடுக்குறோம் அவன். இவன் தான் அந்த சைக்கோ கொலைகாரன் நம்ம வெனிசாவுடைய அப்பா. கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மால்ல இவன் தான் வேலை செஞ்சிருக்கான். அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இங்க வரக்கூடிய குழந்தைகளை கொண்டு அவங்க ஆத்மாக்களை பிடிச்சி இந்த பொம்மைக்குள்ள போட்டு கண்ட்ரோல் பண்றதே வேலையை வச்சிட்டு இருந்திருக்கான். இது நம்ம வெனிசாக்கு தெரிஞ்சும் இது நாள் வரைக்கும் அப்பாவா போயிட்டான்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்கா. ஆனா இப்போ இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவன் பொண்ணுன்னு கூட பார்க்காம கத்திய வச்சு குத்தி அப்படின்னா நீயும் செத்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கான். கதறி கதறி அழுகுறான். கூடவே வந்து தங்கச்சியும் வந்து அழுதுட்டு இருக்க. அப்ப அந்த வில்லன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கரண்ட் ஷாக் கொடுத்து மத்த ரோபோட் எல்லாம் மட்ட பண்ணிட்டார் இல்லையா, அது எல்லாத்தையுமே உயிர் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோவையும் ஹீரோடைய தங்கச்சியோடையும் கதையும் முடிச்சிடலாம், இன்னும் பல ரோபோட்ஸா மாத்திடலாம்னு சொல்லிட்டு அவன் பிளான் போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ தங்கச்சியை கூப்பிடுறாரு. இங்க பாருமா, அவன் அந்த சின்ன பசங்களுடைய ஆவியெல்லாம் பிடிச்சி ரோபோட்குள்ள போட்டு வச்சு அவங்களை இன்னுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவங்களுக்கு புரியணும், அவங்களை கொண்டதே இவன்றது புரியணும். அவங்க கிட்ட நீ சொன்னா மட்டும் தான் கேட்பாங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு, புரியுற மாதிரி காமி அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல அடுத்த சீன் நம்ம தங்கச்சி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பேப்பர் கிரையான்ஸ் எடுத்து வேக வேகமா நிறைய விஷயங்களை வரைய ஆரம்பிக்கிறா. இது கடையில அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மை ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு வேற வந்துட்டான். என்ன கடைசி டிராயிங்கா, நல்லா வரைஞ்சுக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால வரையவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்ப நம்ம தங்கச்சி மாசா ஒரு டயலாக் சொல்லுவா பாருங்க, இப்ப ஆன் பண்ணனா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டக்குனு ஒரு ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி கரெக்டா ஒரு டிராயிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி லைட் அடிக்க அதுல நம்ம தங்கச்சி தெளிவா அந்த பொம்மைங்க கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கா. இவங்க எல்லாருமே கொன்னது அத்தனையும் அந்த எல்லோ ராபிட் தான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கோ தான் அப்படின்றத தெரியப்படுத்த அடுத்த செகண்ட் அப்படியே லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இங்க இருக்கக்கூடிய ரோபோட்ஸுடைய கண்கள் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரோபோட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பசங்களுடைய ஆவிக்கும் வந்து புரிய வருது இவன் தான் நம்மள கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வர அப்படியே ரவுண்டு காட்டுறாங்க அந்த சைக்கோவை. இது கடையில நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க குத்தீரும் கொலையுரமா இருக்கக்கூடிய ஹீரோனை கைதாங்களா தூக்கிக்கிட்டு முதல்ல இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம தங்கச்சி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டா, ஜாலியா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா, மத்த பசங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோ இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கூடவே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹீரோனும் பாக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே இந்த சீன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.